ஒருமுறை வைகுண்டத்தில் ஸ்ரீமன்னாராயணன் யோக நித்திரையில் இருந்து எழுந்தபோது சுவாமி தரிசனத்திற்காக தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் வந்து சுவாமியை சேவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் சுவாமியிடம் ஒருவர் இப்படி கேட்டாராம். சுவாமி, உங்களுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் நித்தியமும் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? அந்த கைங்கரியங்கள் அனைத்திலும் தங்களுக்கு மிகவும் ரீதிக்குரிய பிடித்தமான கைங்கரியம் இது என்றல். அப்போது சுவாமி அவர்கள் தனக்கு புஷ்ப கைங்கரியம் தான் மிகவும் ரீதிக்குரியது என்று சொன்னாராம். சொன்னவுடனேயே பக்கத்தில் இருந்த பூதேவி, ஐயோ, அத்தகைய சேவையை நான் சுவாமிக்கு எப்போது செய்வேன் என்று மனதிற்குள் நினைத்தாளாம். அவ்வளவுதான். சுவாமி, ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னாராம். அப்போது அம்மன், சுவாமி, பிறகு நான் யாருக்கு எப்போது பிறக்க வேண்டும் என்று கேட்க சுவாமி இப்படிச் சொன்னார். நமது கருடனின் அம்சத்தில் பட்டநாதன் என்று ஒருவர் பிறப்பார். அவருக்கு அயோனிஜையாக, கருவில் பிறக்காதவளாக துளசி வனத்தில் நீ கிடைப்பாய் என்று அபயமளித்தார் சுவாமி அவர்கள். கருடன் பட்டநாதனாக பிறப்பதற்கு ஒரு கதை வழக்கத்தில் இருக்கிறது. ஒருமுறை லக்ஷ்மி நாராயணர்களுக்கு பூலோக விஹாரம் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று தோன்றி அவர்களின் வாகனமான கருடனை தயார் நிலையில் இருக்குமாறு ஆணையிட்டனர். கருடன் லக்ஷ்மி நாராயணர்களை தன் மீது ஏற்றிக்கொண்டு பூலோக விஹாரத்திற்கு அழைத்துச் செல்ல, அங்கு இயற்கையை பார்த்து மிகவும் புல்லரித்து போய் பரவசத்தில் மூழ்கிப்போன லக்ஷ்மி நாராயணர்கள் ஆனந்தம் நிறைந்த இதயங்களுடன், கருடா, இன்று இந்த இயற்கையை பார்த்த எமது மனம் மிகவும் ஆனந்தமடைந்தது. கருடா, எப்போதும் நீ எமது சேவையில் திளைக்கிறாயே தவிர எங்களை ஒருமுறை கூட வாய் திறந்து எந்த ஒரு கோரிக்கையையும் கேட்கவில்லை. இன்று நீ எதை கேட்டாலும் அதை தப்பாமல் நிறைவேற்றுவேன், எதையாவது கேட்டுக்கொள் என்று கூறினார்கள் லக்ஷ்மி நாராயணர்கள். அதற்கு கருடன், சுவாமி, எப்போதும் உங்கள் சேவையிலேயே நான் திளைக்க வேண்டும், அதுவே எனது ஆசை என்றான். அதற்கு லக்ஷ்மி நாராயணர்கள், நீ செய்து கொண்டிருக்கும் இந்த சேவைக்கு பதிலாக நாங்கள் எதையாவது கொடுக்க விரும்புகிறோம், எதையும் தயங்காமல் கேள் என்றனர். அதற்கு கருடன், சுவாமி, நீங்கள் எனது தாயான லக்ஷ்மி தேவியை எப்போதும் பிரியாமல் உங்களுடனேயே வைத்திருக்கிறீர்கள், ஏனென்றால் உங்கள் இருவருக்கும் திருமணம் என்ற பந்தம் இருக்கிறது என்பதால். அதேபோல் நானும் உங்களுடன் ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு உங்களுடன் நிரந்தரமாக இருந்துவிட்டு உங்கள் சேவையிலேயே திளைக்க வேண்டும், அதுவே எனது ஆசை. எனவே உங்களுடன் எனக்கு ஒரு பந்தம் ஏற்பட வேண்டும் சுவாமி. அதற்கு நீங்கள் எனக்கு மருமகனாகவும் நான் உங்களுக்கு மாமனாராகவும் நம் இருவருக்கும் இடையில் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி எனது பிறவியை தன்யமாக்குங்கள், புனிதமாக்குங்கள் சுவாமி என்றான் வினயமாக கருடன். அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்து, கருடா, எப்போதும் எனது சேவையில் திளைக்க வேண்டும் என்ற உனது ஆசையினால் நீ என்னை இன்னும் உனக்கு நெருக்கமாக்கிக் கொண்டாய். உனது ஆசை தப்பாமல் நிறைவேறும். நீ வைணவ பிராமணராக பிறந்து ஆழ்வார் பரம்பரையில் பெரியாழ்வாராக புகழப்படுவாய். அது மட்டுமல்லாமல் சாட்சாத் பூதேவியே உனது மகளாக அவதரிப்பாள். அப்படி அவதரித்த பூதேவியை எனக்கே மனம் முடித்துக் கொடுத்து நீ எனது மாமனாராக என்னுடன் பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு எனது சேவையைச் செய்வாயாக என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு கருடனுக்கு வரமளிப்பார். அதற்கு கருடன், தன்யன் சுவாமி என்று கூறி விடைபெற்றுக் கொள்வான். தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற கிராமத்தில் வடபத்ரசாயி ரூபத்தில் தரிசனம் தந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தின் பூஜாரியான முகுந்தாச்சாரியர் பத்மா என்ற தம்பதிக்கு கருடன் மகனாக பிறந்து விஷ்ணுசித்தர் என்ற பெயரில் பிரபலம் அடைந்தார். விஷ்ணுசித்தர் என்றால் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்றியே சிந்திப்பவர் என்று பொருள். விஷ்ணுசித்தர் நிரந்தரமாக ஸ்ரீ மகாவிஷ்ணு சேவையிலேயே இருப்பார். விஷ்ணுசித்தரின் அசல் பெயர் பட்டநாதன். நிரந்தரமாக அவரது சித்தம் விஷ்ணுமூர்த்தி மீதே இருந்ததால் அனைவரும் அவரை விஷ்ணுசித்தர் என்று அழைத்தனர். விஷ்ணுசித்தர் எப்போதும் சுவாமியை தியானித்து சுவாமிக்கு சேவை செய்து கொண்டிருப்பார். விசேஷ ஞானம் பாண்டித்தியம் இல்லாவிட்டாலும் அளவற்ற பக்தியும் சாத்வீக குணமும் கொண்டவர் விஷ்ணுசித்தர். பெற்றோர்கள் வேதம் கற்பித்தாலும் கற்கவில்லை. வேதத்தின் சாராம்சம் தெரிந்தவர்களுக்கு வேதங்கள் எதற்கு? ஆனால் மனித பிறவி எடுத்தபோது மனிதனைப் போலவே இருக்க வேண்டும். தனக்கு வேதங்கள் தெரியாது என்பதால் அவரை சுவாமியின் கைங்கரியங்களுக்கு தூரமாக வைத்தனர் அங்கிருந்த வேத பண்டிதர்கள். எப்படியாவது சுவாமிக்கு எப்படியாவது சேவை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குறையாத விஷ்ணுசித்தர் அவர்கள் சுவாமிக்கு பூமாலை கைங்கரியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் உடனே அங்கு ஒரு இடத்தில் ஒரு பூந்தோட்டத்தை, ஒரு துளசி வனத்தை வளர்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்து உடனடியாக வேலையை ஆரம்பித்தார். மிகவும் கஷ்டப்பட்டு பூந்தோட்டத்தையும் துளசி வனத்தையும் அபிவிருத்தி செய்தார். பூத்த புஷ்பங்களை துளசி தளம் சேர்த்து மாலைகளாக கட்டி ரகரகமான பூமாலைகளை கட்டுவார். அந்த பூமாலையை சுவாமிக்குச் சமர்ப்பித்து அந்த பூமாலைகளில் தனது சுவாமியின் அழகை பார்த்து பொங்கிப் போய் பரவசமடைந்து திளைப்பார் விஷ்ணுசித்தர் அவர்கள். அப்படி நித்தியமும் பரம பக்தியுடன் தான் உருவாக்கிய நந்தவனத்தில் இருந்து புஷ்பங்களை கொண்டு வந்து மாலைகளாக கட்டி சுவாமிக்கு புஷ்ப மாலைகளைச் சமர்ப்பித்து ஆடம்பரமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் விஷ்ணுசித்தர் அவர்கள்.
ஒருமுறை எப்போதும் போலவே தனது தோட்டத்திலுள்ள துளசி தளங்களைச் சேகரிப்பதற்காகச் சென்ற விஷ்ணுசித்தர் அவர்களுக்கு துளசித் தோட்டத்தில் துளசிச் செடியின் அடியில் அழகான புன்னகையைச் சிந்திக்கொண்டு கை கால்களை ஆட்டி தேஜசான ஒளியுடன் ஒரு பச்சை குழந்தை காணப்பட்டது. எப்படி ஜனக மகாராஜாவுக்கு தனது யாக பூமியை ஏற்கொண்டு உழும்போது சீதா தேவி கிடைத்தாளோ அதேபோல் விஷ்ணுசித்தர் அவர்களுக்கு பூதேவியின் அவதாரமான கோதா தேவி துளசி வனத்தில் நளநாம வருடம் கடக மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தசி அன்று அழகாக முல்லையரும்பு போன்ற பச்சை குழந்தையாக விஷ்ணுசித்தர் அவர்களுக்கு காணப்பட்டாள். தேஜசான ஒளியுடன் அழகான புன்னகையுடன் இருந்த அந்த பச்சை குழந்தையை பார்த்தால் யாருக்காவதே தூக்கி முத்தமிட வேண்டும் என்று தோன்றும் அளவில் இருந்தது அந்த பச்சை குழந்தை. அத்தனை அழகான அந்த பிஞ்சு குழந்தையை தோட்டத்தில் பார்த்த விஷ்ணுசித்தர் அவர்கள் ஆச்சரியம் ஆனந்தம் அனைத்தும் கலந்த நிலையில் அந்த பச்சை குழந்தையை பார்த்து கொண்டே இருப்பார். யாருடைய குழந்தை இத்தனை தேஜசான ஒளியுடன் இங்கே இருக்கிறது? இத்தனை ஒளி வெள்ளம் இருக்கிறதே இந்த பச்சை குழந்தையைச் சுற்றி என்று ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு அழகான பச்சை குழந்தையை யார் இந்த தோட்டத்தில் விட்டுவிட்டுச் சென்றார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து அந்த பச்சை குழந்தையை எடுத்து தனது நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளும்போது ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது விஷ்ணுசித்தர் அவர்களுக்கு. தந்தை பாசம் ஒரேயடியாக பொங்கி வருகிறது. இவ்வளவு சிறிய குழந்தையை தோட்டத்தில் விட்டுவிட்டுச் செல்வதற்கு யாருக்குத்தான் மனது வந்ததோ என்று நினைத்துக்கொண்டு சுற்றுப்பக்கம் பார்த்தால் எவரும் தென்படவில்லை. அதனால் விஷ்ணுசித்தர் அவர்கள் அந்த பாப்பாவை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குச் சென்று இந்த பச்சை குழந்தை துளசி வனத்தில் கிடைத்ததாகவும் இந்த பாப்பாவின் பெற்றோர் யாரென்று தெரியாது என்றும் யாருக்காவது இந்த பாப்பாவை பற்றி தெரிந்தால் சொல்லுமாறு ஊர் மக்களிடம் கேட்க ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரியாது என்று விஷ்ணுசித்தருக்கு பதில் அளிக்கின்றனர். அந்த பச்சை குழந்தையின் முகத்திலுள்ள தேஜஸை பார்த்த அனைவரும் இந்த பாப்பா யாரோ ஒரு காரண ஜன்மியாக தெரிகிறாள். ஜனக மகாராஜாவுக்கு சீத்தம்மா கிடைத்தது போல உங்களுக்கு இந்த பொற்கொடி கிடைத்துள்ளாள் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்தனர். இந்த பச்சை குழந்தை யாரோ ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவள் என்று கருதி விஷ்ணுசித்தர் அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்று அவளுக்கு கோதை என்று பெயரிட்டு மிகவும் செல்லமாக வளர்க்க ஆரம்பித்தார். கோதை என்றால் துளசி மாலை என்று பொருள். துளசித் தோட்டத்தில் கிடைத்ததால் தனது மகள் துளசி போன்ற பரிசுத்தமானவள் என்று அந்த பெயரில் அழைத்து வந்தார் விஷ்ணுசித்தர். கோதை அயோனிஜை. அயோனிஜை என்றால் தாயின் கருவில் பிறக்காதவள் என்று பொருள். உதாரணமாக சீதா தேவி பத்மாவதி தேவி. கோதை என்ற நாமம் படிப்படியாக கோதையாக பரிணமித்தது. கோ என்றால் பூமி, தா என்றால் கொடுக்கப்பட்டது. கோதா என்றால் பூமியால் கொடுக்கப்பட்டவள் என்று பொருள். கோதா தேவி நாளுக்கு நாள் வளர்ந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தாள். கோதா தேவி சிறுவயதில் இருந்தே தந்தையிடம் மிகவும் செல்லமாக வளர்வது மட்டுமன்றி தந்தையைப் போலவே ஸ்ரீ மகாவி விஷ்ணுவின் சேவையிலேயே இருந்தாள். தந்தையின் வாயிலிருந்து வரும் புராணங்கள், விஷ்ணு கதைகள், பாரத பாகவதங்கள், இராமாயண ரம்யமான கட்டங்கள், கீர்த்தனைகள், தமிழ் பிரபந்தங்கள், தந்தை இயற்றிய பாசுரங்கள் அனைத்தையும் கேட்டு வளர்ந்தாள் கோதா தேவி. தந்தை பாகவதம் சொல்லும்போதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனை தனது காதலனாகவும் தான் ஒரு கோபிகையாகவும் கற்பனை செய்து கொண்டே இருப்பாள். கோதா தேவிக்கு வயது வந்ததும் ஸ்ரீகிருஷ்ணனே தனது கணவன் என்று கோதா தேவி நம்பத் தொடங்கினாள். ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரகத்தை பூஜை அறையில் வைத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜை செய்து ஸ்ரீகிருஷ்ணருடன் பேசுவது போல, சிரிப்பது போல, விளையாடுவது போல, ராசலீலைகளில் திளைப்பது போல கற்பனை செய்து கொண்டு முகம் மலர்ந்து எப்போதும் ஸ்ரீகிருஷ்ணரின் நினைவிலேயே காலம் கழித்தாள் கோதா தேவி. விஷ்ணுசித்தர் அவர்கள் புஷ்பங்களை பறித்து துளசி தளங்களுடன் சேர்த்து மாலைகளாக கட்டி கொண்டிருந்தால் அதை பார்த்த கோதா தேவி தானும் தனது தந்தையிடம் பூமாலை கட்டக் கற்றுக்கொண்டாள். துளசி தளங்களுடன் மாலைகளாக கட்டி பூமாலை மூலமாக கோதா தேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் மூலவரான வடபத்ரசாயிக்கு காதல் செய்திகளை அனுப்பிக் கொண்டிருப்பாள். விஷ்ணுசித்தர் அவர்கள் கோதா தேவி கட்டிய பூமாலையை பார்த்து, அம்மா கோதா, நீ என்னை விட அழகாக பூமாலையை நேர்த்தியாக கட்டுகிறாய் தாயே. எவ்வளவு அழகாக கட்டுகிறாய் என்றால் கட்டிய பூமாலையை சுவாமிக்கு அலங்கரித்தால் சுவாமி அவர்கள் மிகவும் அழகாக தெரிகிறார்கள். பார்க்க 2 கண்கள் போதாது என்று தோன்றுகிறது தெரியுமா என்பார். அப்போது கோதா தேவி தானும் சுவாமி ஆலயத்திற்கு வந்து அந்த சுவாமியின் திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை தரிசிப்பேன் என்றும் சுவாமியின் அலங்காரத்தை தனது கண்களால் பார்ப்பேன் என்றும் தந்தையிடம் கேட்க சரி என்று விஷ்ணுசித்தர் அவளை ஆலயத்திற்கு அழைத்து வர சுவாமியின் விக்கிரகத்தை பார்த்த கோதா தேவி, ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறாரோ சுவாமி. சுவாமியை பார்த்த எனது கண்கள் தன்யமடைந்தன என்று பரவசமடைந்து சுவாமியை பார்த்து இப்படிச் சொல்கிறாள், புவன ஏக மோகன ஆக்காரனே, உன்னை எனது அழகை எந்த விதத்தில் கவரும்? உமது அழகுக்கு முன்னால் எனது அலங்காரம் எம்மாத்திரம் என்று கோதா தேவி பக்தியில் மூழ்கி பரவசத்துடன் பேசுகிறாள். நித்தியமும் ஸ்ரீகிருஷ்ணரின் சிலையருகே சென்று கோதா தேவி தான் வெண்ணெய் ஒளித்து வைத்திருப்பதாகவும் உண்ண வருமாறும் ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்து இறைஞ்சுவாள்.
ஸ்ரீகிருஷ்ணர் வராதபோது கோபப்படுவாள், சலித்துக் கொள்வாள், வருந்துவாள். ஸ்ரீகிருஷ்ணரை எவ்வளவு அழைத்தும் எப்படி அழைத்தும் வரவில்லை என்று ஓரிடத்தில் வாட்டத்துடன் அமர்ந்து அங்கும் இங்கும் ஸ்ரீகிருஷ்ணர் வருவாரோ என்று பார்த்து கொண்டிருக்கும்போது தனது தந்தையான விஷ்ணுசித்தர் சுவாமிக்காக கட்டிய பூமாலையின் மீது அவளது பார்வை விழுகிறது. உடனே அவளுக்கு மின்னல் போன்ற ஒரு யோசனை வருகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் அலங்கார பிரியர் என்று தனது தந்தை சொன்ன விஷயத்தை நினைவு கூர்கிறாள். தான் இதுவரை அலங்காரம் செய்து கொள்ளாமல் சுவாமியை சேவிப்பதால் தான் தன்னிடம் சுவாமி வரவில்லை என்று வெகுளித்தனமாக சிந்திக்கிறாள். பூமாலைகளால் தன்னை தானே அழகாக அலங்கரித்துக் கொண்டால் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நிச்சயமாக வருவான் என்றும் தனது அழகில் மெய்மறந்து தன்னை தப்பாமல் திருமணம் செய்து கொள்வான் என்றும் நம்பினாள். நம்பிய வழியை உடனடியாகச் செயலில் இறக்கத் தயாரானாள். உடனே தனது தந்தையான விஷ்ணுசித்தர் சுவாமிக்காக கட்டிய பூமாலையை எடுத்து விதவிதமாகச் சிங்காரித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். அந்த பூமாலைகளை, துளசி மாலைகளை தனது கழுத்தில் அணிந்து கொண்டு கூந்தலில் முடிந்து கொண்டையின் மேல் தரித்து அலங்கரித்துக் கொண்ட பிறகு கோதா தேவி தான் அந்த பரந்தாமனை திருமணம் செய்து கொள்ள பொருத்தமானவளா என்று தனது சௌந்தரியத்தை, அழகை இக்கிணற்று நீரிலும் கண்ணாடியிலும் பார்த்து முகம் மலர்ந்து ஸ்ரீகிருஷ்ணரின் சிலையருகே சென்று, பார்க்கிருஷ்ணா, உனக்காக இன்று உன்னை போன்ற நிறத்தில் இருக்கும் பாவாடை அணிந்துள்ளேன். உனது உடம்பின் மேல் அலங்கரிக்கும் ரோஜா நிறத்தில் இருக்கும் தாவணியை அணிந்துள்ளேன். பூமாலையைச் சிங்காரித்துள்ளேன் என்று தான் எப்படி அலங்கரித்துக் கொண்டாள் என்பதை வர்ணித்து சுவாமிக்குக் காட்டி சுவாமியை வருமாறு அழைப்பாள், இறைஞ்சுவாள், வருந்துவாள். கடைசியாகச் சுவாமி வரவில்லை என்று கண்ணீர் வடித்தவாறு தான் அலங்கரித்துக் கொண்ட பூமாலையை ஒவ்வொன்றாகக் கழற்றி மீண்டும் தனது தந்தை வைத்த பூக்கூடையிலேயே போட்டுவிடுவாள். இது தெரியாத விஷ்ணுசித்தர் அந்த பூக்கூடையில் இருக்கும் பூமாலையை சுவாமி கைங்கரியத்திற்காக எடுத்துச் சென்று சுவாமிக்கு அலங்கரிப்பார். தினமும் கோதா தேவி பூமாலையை அலங்கரித்துக் கொள்வதும் ஸ்ரீகிருஷ்ணர் வரவில்லை என்று சலித்து வருந்தி அந்த பூமாலையை மீண்டும் அதே கூடையில் போடுவதும் விஷ்ணுசித்தர் அதை எடுத்துச் சென்று சுவாமிக்கு அலங்கரிப்பதும் எனச் சில காலம் கழிந்த பிறகு ஒருநாள் விஷ்ணுசித்தர் அவர்கள் சுவாமிக்கு பூமாலைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கும்போது அந்த பூமாலைகளில் ஒரு நீண்ட தலைமுடியை காண்கிறார். தனது தோட்டத்திலுள்ள செடிகளிலிருந்து தானே நேரடியாக பறித்து மாலைகளாக கட்டிய பூமாலையில் முடி எப்படி வந்தது? தனது வீட்டில் தனது மகளை தவிர வேறு எவருமே இல்லை, உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக்கொண்டு விஷ்ணுசித்தர் அவர்கள் வீட்டிற்குச் சென்று தனது மகளிடம், பூக்கூடையில் இருந்த பூமாலையை நீ ஏதேனும் எடுத்தாயா அம்மா என்று கேட்க கோதா தேவி தடுமாறி தத்தளித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடிவிடுகிறாள். இதை பார்த்த விஷ்ணுசித்தர் அசல் விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே தூக்கத்தில் ஆழ்ந்தார். அதற்கு அடுத்த நாள் விஷ்ணுசித்தர் முறைப்படி பூமாலையை கூடையில் வைத்துவிட்டு தான் பக்கத்தில் செல்கிறார். அப்போது கோதா தேவி அங்கு வந்து அந்த பூக்கூடையில் இருந்த பூமாலையை தனக்குச் சிங்காரித்துக் கொள்கிறாள். சிங்காரித்துக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரின் சிலையருகே சென்று, சுவாமி என்னை பார்த்தாயா? இன்று கொண்டையைச் சாய்வாக வைத்து அந்த பூச்சூடி பூமாலையைச் சிங்காரித்துள்ளேன். இந்த பூமாலையை பார்த்தாயா? முன்னால் இருந்து பின்னால் இல்லாமல் பின்னால் இருந்து முன்னால் போட்டுள்ளேன். இப்படி பூமாலையை போட்டுக்கொண்டதால் நான் நடக்கும்போது பூந்தோட்டம் நடப்பதைப் போல் இருக்கிறது அல்லவா என்று முகம் மலர்ந்து கோதா தேவி தான் சிங்காரித்துக் கொண்ட விதத்தை வர்ணிக்கத் தொடங்கினாள். மீண்டும், சுவாமி பார், எனது கையில் இந்த தாமரை எவ்வளவு அழகாக இருக்கிறது அல்லவா என்று இன்னும் வர்ணிக்கத் தொடங்கினாள். விஷ்ணுசித்தருக்கு பூக்கூடை காணாததால் மகளிடம் கேட்பதற்காக கோதா தேவியை தேடிக்கொண்டு வீட்டிற்குள் வருகிறார். உள்ளே வந்த விஷ்ணுசித்தர் கோதா தேவியை பார்த்து திகைத்து போகிறார். அம்மா கோதா, என்னம்மா நீ செய்கிறாய்? சுவாமி கைங்கரியத்திற்காக கட்டிய பூமாலையை நீ அணிந்து கொண்டிருக்கிறாயா? எத்தனை நாளாகச் செய்கிறாய் இந்த வேலையை தாயே என்று தனது மகளை கேள்வி கேட்கிறார். இப்படிச் செய்வது தப்பா அப்பா என்று வெகுளித்தனமாக கேட்டாள் கோதா தேவி தந்தை விஷ்ணுசித்தரை பார்த்து. தப்பா என்று மெதுவாக கேட்கிறாயே அம்மா? இது மகா கொடூரம், பாவம், மன்னிக்க முடியாத குற்றம். சுவாமிக்காக தீர்மானிக்கப்பட்ட பூமாலை நீ முன்னரே அணிவது அபச்சாரம் அம்மா. நாம் மனிதர்கள் தாயே, நாம் அணிந்த பூமாலையை, அதாவது இந்த எச்சிலை, நிர்மாலியம், இந்த ஜகத்தை ஆளும் அந்த சுவாமிக்கா நான் இத்தனை நாட்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சுவாமிக்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்னாகும் என்று பலவாறாக புலம்பத் தொடங்கினார் விஷ்ணுசித்தர். அன்று புஷ்ப மாலைகளைச் சுவாமிக்கு அலங்கரிக்காமல் மற்ற பூஜைகளை முறைப்படி செய்கிறார் விஷ்ணுசித்தர். இதனால் சுவாமி அவர்களின் முகம் வாடிப்போகிறது. இதற்கெல்லாம் தனது மகளின் தவறே காரணம் என்று வருத்தப்பட்டு சுவாமியிடம் அபராதம் செய்துவிட்டதாக துக்கித்து உறங்கும்போது அன்று இரவு விஷ்ணுசித்தர் அவர்களின் கனவில் சுவாமி அவர்கள் நேரில் தோன்றி, விஷ்ணுசித்தரே, இன்று துளசி மாலையை ஏன் சமர்ப்பிக்கவில்லை? புஷ்ப கைங்கரியத்தை ஏன் செய்யவில்லை என்று கேட்க விஷ்ணுசித்தர் அவர்கள் கைகூப்பி இப்படி பதில் சொன்னார். சுவாமி, நீங்கள் அந்தர்யாமி, எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? அந்த பூமாலையை உங்களுக்குச் சமர்ப்பிக்கும் முன்னரே எமது மகள் கோதா அந்த புஷ்ப மாலைகளை அணிந்துவிட்டாள். ஒருமுறை அணிந்து கீழே வைத்தால் அவற்றை எச்சில், உச்சிஷ்டம் என்பார்கள். அந்த எச்சிலை உங்களுக்கு எப்படிச் சமர்ப்பிப்பேன் சுவாமி?
அதனால்தான் உங்களுக்கு மாலை சமர்ப்பிக்க முடியவில்லை. புதியதாக தயார் செய்ய நேரமும் இல்லை என்று விண்ணப்பித்தார் விஷ்ணுசித்தர். அதற்கு சுவாமி அவர்கள் புன்னகையுடன் விஷ்ணுசித்தரை பார்த்து, விஷ்ணுசித்தரே, நீ வருந்த வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். கோதா தேவி தான் முன்னரே அணிந்த மாலையே நாம் விரும்பத்தக்கது. அவள் கொண்டையில் அணியாத மாலைகளோ அலங்கரிக்காத புஷ்பங்களோ எங்களுக்கு வேண்டாம். கோதா சூடிக் கொடுத்த மாலைகள் என்றால் தான் எமக்கு மிகவும் பிரீதி. கோதா அணிந்த புஷ்ப மாலைகளிலிருந்து பக்தி நறுமணம் வீசுகிறது. கோதா எனது அந்தரங்க பக்தை, காரண ஜன்மி. அவள் அணிந்த மாலையை நான் அணிவதால் எனக்கு அபச்சாரம் இல்லை, ஆனந்தம் உண்டாகிறது என்று. எனவே தனக்கு நித்தியமும் கோதா தேவி அணிந்த பூமாலையையே தனக்குச் சமர்ப்பிக்குமாறும் இந்த புஷ்ப கைங்கரியம் தனக்கு தினமும் இப்படியே நடக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டு மறைந்தார் சுவாமி அவர்கள். கனவிலிருந்து விழித்த விஷ்ணுசித்தர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, கோதாவின் சித்தத்தில் விஷ்ணுவும் விஷ்ணுவின் சித்தத்தில் கோதாவும் இருப்பதாக புரிந்து கொண்டு, கோதா தேவி சாதாரண மனித பெண் அல்ல என்றும் தன்னை உத்தரிக்க கரையேற்ற உதித்த ஏதோ ஒரு தேவ மங்கையோ அல்லது பூதேவியோ என்று கருதி, நீ எங்களை காப்பாற்ற வந்தாயம்மா என்று கூறி ஆண்டாள் என்று அழைக்கத் தொடங்கினார். ஆண்டாள் என்றால் ஆள்பவள் அல்லது காப்பாற்ற வந்தவள் மற்றும் என்னை பெற்ற தாயே என்று பொருள். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் அணிந்த துளசி மாலையையே சுவாமிக்குச் சமர்ப்பித்து வந்தார் விஷ்ணுசித்தர் அவர்கள். அன்றிலிருந்து அவளுக்கு வந்த மற்றொரு பெயர் சூடிக் கொடுத்த நாச்சியார். இந்த தமிழ் பதத்திற்கு ஆமுகமாலியதா என்ற சமஸ்கிருத பதத்திற்கு அணிந்து கொடுத்தவள் என்று பொருள். இத்தகைய சம்பவங்கள் அனைத்தும் கோதா தேவியின் மனதில் கிருஷ்ண காதலை இன்னும் அதிகரித்தன. தனக்கு திருமணம் என்று நடந்தால் அந்த புருஷோத்தமனுடன் தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதற்காக கோதா தேவி ஒருமுறை தனது தந்தையிடம் இப்படி கேட்டாள், கன்னிப் பெண்கள் விரும்பிய வரனுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் எந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கு விஷ்ணுசித்தர், தாயை, கன்னிப் பெண்கள் கடைபிடிப்பதற்கு மார்கழி நோன்பு அல்லது தனுர்மாச விரதம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த விரதத்திற்கு காமிக விரதம் என்று பெயர். இந்த விரதத்தை யார் எந்த கோரிக்கையுடன் கடைபிடித்தாலும் அந்த ஆசை மிக விரைவாக நிறைவேறும் என்று சொன்னார். இந்த விரதத்தை முதன்முதலில் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக கோபிகளுடன் செய்ய வைத்தார். நீயும் இந்த விரதத்தைச் செய், உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னார். கோதா தேவி இந்த விரதத்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே அங்கிருந்த கன்னிப் பெண்கள் அனைவருக்கும் இந்த விரதத்தை பற்றிச் சொல்லி இந்த விரதத்தை அவர்கள் அனைவருடனும் சேர்ந்து செய்வதற்கு ஏற்பாடுகளை தொடங்கினாள் கோதா தேவி. இந்த விரதத்தைச் செய்வதற்கு மார்கழி அதாவது மார்கசிர மாதத்திற்காக காத்திருக்கத் தொடங்கினாள். கடைசியாக மார்கழி மாதம் வந்தே விட்டது. ஒரு மாத விரதத்தில் கோதா தேவி தன்னை ஒரு கோபிகையாகவும் தனது தோழிகளை கோபிகைகளாகவும் தான் வசிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரை நந்தகோகுலமாகவும் அங்கு பாயும் நதியை யமுனை நதியாகவும் தாங்கள் அனைவரும் செய்யும் இந்த விரதத்தை தங்கள் நாதனான ஸ்ரீகிருஷ்ணனை அடைவதற்காகச் செய்யும் விரதமாக பாவித்து ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்யமான பாடலை இயற்றிச் சுவாமிக்கு கேட்க வைப்பாள். இந்த விரத நிஷ்டைகளுடன் உபவாசங்களுடன் கோதா தேவி தீட்சை பூண்டு மிகவும் நிஷ்கல்மஷமான தூய்மையான மனதுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தாள். இந்த விரதத்தை கடைபிடித்த 30 நாட்களில் கோதா தேவி ஸ்ரீகிருஷ்ணனை தனது அருகாமையில் வருமாறு அழைத்து, நீ வரவில்லை என்றால் நான் தூங்க மாட்டேன், தலை வார மாட்டேன், ஜடை பின்ன மாட்டேன், கண்களுக்கு மை தீட்ட மாட்டேன், விதவிதமாக திலகம் பொட்டு இட்டுக்கொள்ள மாட்டேன், பால் தயிர் வெண்ணெய் நெய் அடை உனக்காக ஒளித்து வைத்துள்ளேன், அவற்றை உண்பதற்காவது வா என்றும், நீ இவற்றை ஏற்கவில்லை என்றால் நானும் இவற்றை தொட மாட்டேன் என்றும் ஸ்ரீகிருஷ்ணரை இறைஞ்சுவாள். அவர் வராதபோது கோபப்படுவாள், சலித்துக் கொள்வாள். இவ்விதமாக கோதா தேவி நிஷ்கல்மஷமான பக்தியுடன் விரத நிஷ்டைகளுடன் உபவாச தீட்சைகளுடன் தனது மனதை பகவானின் மீதே லயித்து அந்த புருஷோத்தமனையே கணவனாக பெற வேண்டும் என்று விரதத்தை கடைபிடித்தாள். இந்த விரதத்தை கடைபிடித்த 30 நாட்கள் வேதத்தின் சாராம்சம் முழுவதையும் திருப்பாவை என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை, அதாவது ஒவ்வொரு கீர்த்தனையை ஸ்ரீகிருஷ்ணருக்காக 30 நாட்கள் கானம் செய்தாள். திராவிட மொழியில் தமிழில் திரு என்றால் புனிதமானது என்றும் பாவை என்றால் விரதம் என்றும் பொருள். திருப்பாவை என்றால் புனிதமான விரதம் என்று பொருள். கோதா தேவி இயற்றிய பாசுரங்கள் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, தெய்வ சிந்தனைக்காக, கடமை உணர்வுக்காக மனிதர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பும் சைதன்ய தீபங்கள். ஒவ்வொரு பாசுரத்தையும் படிக்கும்போது நமக்கே தெரியாமல் மனம் பரமாத்மாவின் பாதங்களில் சாய்கிறது. அத்தனை மதுரமான பக்தி பூரிதமாக பாசுரங்களை வடிவமைத்தாள் கோதா தேவி. அவள் எழுதிய பாசுரங்கள் மொத்தம் 30. முதல் 5 திருப்பாவையின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கின்றன. பகவானுக்குச் செய்யும் அர்ச்சனை, நிவேதனம் உட்பட அனைத்து உபச்சாரங்களிலும் ஆடம்பரங்கள் தேவையில்லை என்றும், சித்தச் சுத்தி தூய மனம் இருந்தால் பகவான் சந்தோஷப்படுவார் என்றும் இந்த பாசுரங்களில் அம்மன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பகவத் ஆராதனையினால் மழை செழிப்பாக பெய்யும் என்றும், பயிர்கள் அமோகமாக விளையும் என்றும், தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்றும் இந்த பாசுரங்களில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 10 பாசுரங்களில் தோழிகளுடன் சேர்ந்து ஸ்ரீரங்கநாதரை சேவிக்க கோதா தேவி செல்லும் காட்சிகளின் விவரங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன.
பறவைகளின் கிளபா இலா சத்தங்கள், அப்போதுதான் விரியும் புஷ்பங்கள், தேவாலயத்தில் கேட்கும் மணி ஓசைகள், இளங்கன்றுகளின் அம்ப்ரா ஓசைகள், அவற்றின் கழுத்தில் இருக்கும் மணி ஓசை போன்ற மனோகரமான இயற்கை காட்சிகளின் வைபவம் இவற்றில் காணப்படுகிறது. 15 முதல் 20வது பாசுரம் வரை கோதா தேவி தோழிகளுடன் சேர்ந்து செய்த தேவாலய தரிசன விஷயங்களால் நிறைந்திருக்கும். கபட நித்திரை விடுத்து உலகை காக்க எழுந்தருள்வாயே இன்று ரங்கநாதருக்கு சுப்ரபாதம் இந்த பாசுரங்களிலேயே கேட்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் அஷ்டமகிஷிகளில் ஒருவரான நீலா தேவியின் பிரார்த்தனையும் இவற்றிலேயே இருக்கும். பிறகு 9 பாசுரங்கள் முழுமையாக பகவத் விலாசத்தை பிரகடனப்படுத்துகின்றன. நிஷ்கல்மஷ இதயத்துடன் தனது இதயத்தை ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கிறாள் கோதா தேவி. கடைசி பாசுரத்தில் பலஸ்ருதி கூறி, யாரெல்லாம் இந்த பாசுரங்களை காணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பகவானின் அனுக்கிரகம் தப்பாமல் கிடைக்கும் என்று அதில் உறுதி அளிக்கிறாள் கோதா தேவி. ஒரு வழியாக கோதா தேவியின் காதலுக்கு அந்த பரந்தாமன் பணியாமல் இருக்க முடியவில்லை. அவரை நேரடியாக விஷ்ணுசித்தர் அவர்களுக்கு கனவில் தோன்றி, விஷ்ணுசித்தரே, உனது மகள் கோதா சாதாரண மனித பெண் அல்ல, சாட்சாத் பூதேவியின் அம்சம், அதேபோல் நீ கருடனின் அம்சம். நாளைதான் மார்கழி நோன்பின் கடைசி நாள். நீ உனது மகள் கோதாவை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஊர்வலமாக ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வா. அங்கே நான் உனது மகளை பாணிகிரகணம் திருமணம் செய்து கொள்வேன். திருமண மகோற்சவத்திற்கு எனது ஆணையின்படி தகுந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு பாண்டிய மகாராஜா சத்ர துவஜ சாமரங்களுடன் மற்றும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தந்த பல்லக்கில் உங்களை வரவேற்பார் என்று கூறி மறைந்தார் சுவாமி அவர்கள். அப்படியே சுவாமி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆலய பெரியவர்களுக்கும் பாண்டிய ராஜாவிற்கும் கனவில் தோன்றி விஷயத்தை தெரிவிக்கிறார். சுவாமியின் கட்டளைகளை கேட்ட விஷ்ணுசித்தரின் சந்தோஷத்திற்கு இல்லையே இல்லாமல் போனது. உடனடியாக திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். அந்த நாள் முழுவதும் விஷ்ணுசித்தரோ அல்லது கோதா தேவியோ உணவோ உறக்கமோ கொள்ளவில்லை. எப்போது விடியும், எப்போது சுவாமியைச் சேருவேன் என்று எண்ணிக்கொண்டு அந்த இரவு முழுவதையும் கழித்தனர் தந்தை மகள் இருவரும். மறுநாள் கோதா தேவி தனது விரதத்தை பூர்த்தி செய்த பிறகு விஷ்ணுசித்தர் அவர்கள் தனது மகளை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட தயாராக, பாண்டிய ராஜா ஸ்ரீரங்கத்திலிருந்து பண்டிதர்களை பிராமணோத்தமர்களை மேலதாளங்களுடன் ஒரு பல்லக்கை எடுத்துக்கொண்டு வந்து விஷ்ணுசித்தரிடம், ஸ்ரீரங்கநாதர் எங்களை ஆணையிட்டார், உங்கள் வீட்டிற்குச் செல்லுமாறு கோதா தேவியை மேலதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வருமாறு சொன்னார் என்று சொல்ல, விஷ்ணுசித்தர் அவர்கள் ஆனந்தோற்சாகத்துடன் தனது பிறவி சார்த்தகமானதாக பொங்கித் திளைத்து சகல மங்கள வாத்தியங்கள் முழங்க கோதா தேவியை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்லத் தயாராக, கோதா தேவி தான் இயற்றிய திருப்பாவை 30 பாசுரங்களையும் சுவாமிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தன்னுடன் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அதன் மூலம் பாண்டிய ராஜா வல்லப தேவனுடன் அனைவரும் சேர்ந்து கோதா தேவியை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பல்லக்கில் ஊர்வலமாக மேலதாளங்களுடன் ஸ்ரீரங்கத்திலுள்ள ஸ்ரீரங்கநாதரிடம் அழைத்து வந்தனர். அவர்களின் வருகை பற்றி முன்னரே தெரிந்த ஆலய அர்ச்சகர்கள் சீரோடும் சிறப்போடும் அவர்களை ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். கோதா தேவி உடனடியாக சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு தான் இயற்றிய திருப்பாவை 30 பாசுரங்களை சுவாமிக்கு அர்ப்பணித்தாள். ஸ்ரீரங்கநாதருக்கும் கோதா தேவிக்கும் திருமணம் என்று தெரிந்து கொண்ட சுற்றுப்பக்கத்து மக்கள் விதவிதமாக பேச்சிக்கொண்டு, என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் கூட்டம் கூட்டமாக ரங்கநாதர் ஆலயத்தில் திரண்டு நின்றனர். பண்டிதர்கள் சுவாமிக்கும் கோதா தேவிக்கும் சாஸ்திரப்படி கல்யாணம் செய்து வைத்தனர். அந்த நாள் போகி. திருமணம் முடிந்த உடனேயே கோதா தேவி தந்தைக்கு நமஸ்காரம் செய்து தந்தையின் ஆசிகளை பெற்றாள். உடனடியாக தனது கணவரான சுவாமிக்கு நமஸ்காரம் செய்தாள். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுவாமியுடன் ஐக்கியமாகி போனாள் கோதா தேவி. இதை பார்த்த விஷ்ணுசித்தர் திகைத்துப் போய், சுவாமி தனது மகளை மறைத்துவிட்டதாக சுவாமியை நிந்தித்துக் கொண்டே கதறி அழுதார். அப்படி அழுது கொண்டிருக்கும் விஷ்ணுசித்தரை பார்த்து பரிதாபப்பட்ட சுவாமி அவர்கள், விஷ்ணுசித்தரே, ஏன் இப்படி அழுகிறாய்? நீ எதை கோரினாயோ அதையல்லவா நான் செய்தேன் என்று விஷ்ணுசித்தரிடம் கேட்டார். அதற்கு விஷ்ணுசித்தர், சுவாமி எனது மகளை என்னிடமிருந்து பிரித்துவிட்டாய் என்று மீண்டும் கதறி அழுதார். அப்போது சுவாமி அவர்கள், வருந்தாதே விஷ்ணுசித்தரே, நீ மனித ரூபத்தில் இருப்பதால் உன்னால் இன்னும் அந்த பந்த பாசத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஒருமுறை உனது வரலாற்றை நினைத்து பார் என்று அவரது வரலாற்றை நினைவுபடுத்தினார். சுவாமி தனது வரலாற்றை நினைவுபடுத்த அதை நினைத்து பார்த்த விஷ்ணுசித்தர் உடனடியாக, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை இந்த வாயால் நிந்தித்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்று பலவாறாக கெஞ்சினார். அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்து, வருந்தாதே விஷ்ணுசித்தரே, நீ இப்போது எனது மாமனார் அல்லவா? நீ மகள் மீது கொண்ட அன்பினால் என்னை எவ்வளவு நிந்தித்தாலும் நான் பொறுத்துத்தானே ஆக வேண்டும் என்று சித்விலாசமாக பதில் சொன்னார் சுவாமி அவர்கள். அதற்கு விஷ்ணுசித்தர், சுவாமி நீங்கள் என்னை சோதித்தது போதும், உங்கள் சேவையில் என்னை திளைக்க விடுங்கள், என்னையும் உங்களுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்ட, ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்று விஷ்ணுசித்தரை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டார்.
இவ்விதமாக கோதா அம்மன் அளவற்ற அன்புடன் தனது இதயத்தையே பூமாலையாக அர்ப்பணித்து அந்த பரந்தாமனின் சன்னதிக்காக சாமீபிய சாரூபிய வாட்டால்யத்துடன் பிருந்தாவனத்திலுள்ள கோபிகைகள் அனைவரையும் துயில் எழுப்பி கிருஷ்ண காதலில் ஐக்கியமாகி அந்த சுவாமியை தனது கணவனாகக் கருதி உபனிஷத் வேதாந்த சாரமான திருப்பாவையை இயற்றி ஒவ்வொரு பாசுரத்திலும் தனது கிருஷ்ண காதலை பக்தியை பறைசாற்றி ஆண்டாளாக கிருஷ்ணனின் மாலையைச் சூடிக் கொடுத்ததால் ஆமுக்த மால்யதாவாக பெயர் பெற்று பரமாத்மாவை தான் அடைந்து நம்மை உத்தரிக்க வழிகாட்டியாக திகழ்ந்தாள். கோதா தேவி விரத காலத்தில் இயற்றிய திருப்பாவை மிகவும் பிரபலம் அடைந்தது. இதனை தனுர் மாதத்தில் மார்கழி ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் வீதம் வைணவ ஆலயங்களில் பாராயணம் செய்வார்கள். யுவதிகள் தனுர் மாதத்தில் 30 நாட்கள் கோதா தேவி விரதத்தை கடைபிடித்தால் தான் விரும்பிய நற்குணங்கள் கொண்ட கணவன் கிடைப்பான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீகோதா ரங்கநாதர் கல்யாணத்தை பார்த்தாலும் அதில் பங்கேற்றாலும் இந்த கதையை கேட்டாலும் படித்தாலும் சகல சுபங்களும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த திவ்யமான கோதா ரங்கநாதர் கல்யாண கதையை யாரெல்லாம் பக்தியுடன் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையிலுள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அந்த ஸ்ரீமன் நாராயணனின் கிருபையும் கடாட்சமும் எப்போதும் இருக்கும் என்று எமது புராணங்கள் கூறுகின்றன. முக்கியமாக பெண்களுக்கு அம்மனின் விரதத்தினால் நற்குணங்கள் கொண்ட கணவன் அமைவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உமது நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அந்த கோதா ரங்கநாதரின் ஆசிகள் உமக்கும் உமது குடும்பத்தினருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்வஸ்தி.